ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். ஓம் சாந்தி. குட் ஈவினிங். ஓம் சாந்தி சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். குட் ஈவினிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. நம்ம அக்யூ ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய கிச்சன் டு கிளினிக் புத்தகத்திலிருந்து நோயற்ற வாழ்வுக்கான உணவு ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம போன பகுதியில என்ன பார்த்தோம்னா, உலகத்துல 2% பேருக்கு தான் அயோடின் பற்றாக்குறை இருக்கு. நம்ம இந்தியாவுல 5%க்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அயோடின் பற்றாக்குறை இருக்கு. ஆனால் அயோடினை கட்டாய சட்டம் ஒன்று இயற்றி எல்லாரும் சாப்பிடுற உப்புல அயோடினை கட்டாயமா கலந்துடுறாங்க. அதனால அதிகப்படியான அயோடினை நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்படி நம்ம விருப்பமில்லாம தேவையில்லாம அதிகமா எடுத்துக்கிற அயோடின் உப்பை எப்படி நம்ம உடம்புல சேராம பார்த்துக்கிறது அப்படின்னா, உப்பை பெரிய தட்டுல கொட்டி திறந்து வைக்கலாம், அல்லது லேசான சூட்டில் வறுத்து பயன்படுத்தலாம், அல்லது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அதிகப்படியான அயோடின் வெளியேறிடும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கப்புறமா டூத் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டூத் பேஸ்ட் புளூரைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை அமெரிக்க பல் மருத்துவர் அமைப்பே ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த புளோரைடு கலந்த பற்பசைகள் பற்களுக்கு நன்மை செய்யல, பற்களை பெரிதும் பாதிக்குது அப்படின்னு ஒரு உண்மையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த டூத் பேஸ்ட்ல, அதுவும் குறிப்பா நம்ம ஹெர்பல் டூத் பேஸ்ட் நினைக்கிறோம், அதுக்குள்ள என்னெல்லாம் ரசாயனங்கள் இருக்குன்னு பார்த்தா சோடியம் லாரைல் சல்ஃபேட், சோடியம் சாக்ரீன், ஹைட்ரேட்டட் சிலிக்கா, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் சல்ஃபேட், சோடியம் புளோரைடு, ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு நிறைய ரசாயனங்கள் இருக்கு. கூடவே ரொம்ப ரொம்ப குறைவாக, அதாவது 2.5% மட்டுமே ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மூலிகை பொருட்கள் இருக்கு. ஆனா மற்ற ரசாயனங்கள் 95% இருக்கு. ஆனா நம்ம அதை ஹெர்பல் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம். அதுலயும் குறிப்பா இந்த எஸ்எல்எஸ் சொல்லப்படுகிற அந்த சோடியம் லாரைல் சல்ஃபேட் எங்க யூஸ் பண்றாங்கன்னா, மெக்கானிக் ஷெட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தரையில பட்டிருக்கிற அந்த கிரீஸ் கரையெல்லாம் நீக்கிறதுக்காக, அழுக்கு நீக்கியாக பயன்படுத்துற ஒரு விஷயம்தான் இந்த எஸ்எல்எஸ் சொல்லப்படுகிற சோடியம் லாரைல் சல்ஃபேட். ஸோ இதை தான் நம்ம டூத் பேஸ்ட்ல கலக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அது எவ்வளவு உடலுக்கு கெடுதல் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே போல டெல்லி பல்கலைக்கழகத்தில் இயங்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான ஒரு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப பயப்படுற புற்றுநோய் வரக்கூடிய ஒரு பொருள்னா அது நிக்கோட்டின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா மூலிகை தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லி விற்கப்படுகிற பேஸ்ட்லயும் பல்பொடிகளிலும் நிக்கோட்டின் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட்லயே போடுறது இல்லை அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம எந்த டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்றது, பல் துலக்கிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, சர்வோதயா, காந்தி கிராமயோக் பவன் போன்ற கிராம தொழில் சார்ந்த அரசு நிறுவனங்களில் நல்ல பல்பொடிகள் கிடைக்குது அப்படின்னு ஒரு தீர்வும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரசாயனம் அப்படின்னா எல்லாமே ரசாயனம் தான். நம்ம யூஸ் பண்ற உப்பு கூட சோடியம் குளோரைடு தான். ஆனா நம்ம ரசாயனம்னு இங்க சொல்லி சொல்லி பயப்படுறது என்னன்னா, நம்ம உடலுக்குள் ஏற்படுத்தும் தீமை தரக்கூடிய மாற்றங்கள், அதை வச்சுதான் அது கேடு விளைவிக்கும் கெட்ட ரசாயனம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கேரளால ஒரு ஆயுர்வேத மருத்துவர் மோகனன் வைத்தியர், அவர் அவருடைய தாத்தா அப்பா எல்லாருமே குடும்பமா இந்த மருத்துவத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர் தயாரிக்கிற, அப்பா தாத்தா தயாரிச்ச அதே இன்கிரீடியன்ஸ் போட்ட அந்த தைலத்துல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு குணப்படுத்தும் ஆற்றல் கிடைக்கல, அது குறைஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது அவர் கொஞ்சம் ரிசர்ச் பண்றாரு. அப்பதான் அவர் மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுகிற எண்ணெய், தேன், பால், இந்த மாதிரி மருந்து துணை பொருட்களோட அடிப்படை தன்மை மாறி இருக்கு, இதுல நிறைய விதமான கலப்படங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு தன்னோட ரிசர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கிளினிக்கு முதல் தடவையா போற நோயாளிகளுக்கு முதல்லயே அவர் சொல்லிடுவார், ஒரு முழு நாள் நீங்க
செலவிடணும். அவர் டைரக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. இந்த உணவு கலப்படம் பற்றின விளக்கத்தை எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இப்படிதான் நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். இப்ப நம்ம பகுதி 19 என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். கேரளாவின் மோகனன் வைத்தியர் உணவு கலப்படம் குறித்து தன் நோயாளிகளுக்கு முதலில் விளக்குகிறார், பிறகுதான் சிகிச்சை. பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளை பார்த்த அனுபவமுள்ள மோகனன் வைத்தியர் கூறுகிறார், உணவில் உள்ள ரசாயன கலப்படத்தை புரிந்து கொண்டு அவற்றை தவிர்த்தாலே பெரும்பாலான நோயாளிகள் குணமாகி விடுகிறார்கள். பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னு. உணவில் உள்ள ரசாயன கலப்படத்தை புரிந்து கொண்டு அவற்றை தவிர்த்தாலே பெரும்பாலான நோயாளிகள் குணமாகி விடுகிறார்கள். உண்மையில் இங்கே பலருக்கு நோய் கிருமிகளின் தொற்றால் நோய் வருவதில்லை. சொல்ல போனால் அவர்களுக்கு வருவது நோயே இல்லை. கலப்பட உணவுகளால் செயற்கையாக நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் பிரச்சனைகளின் விளைவுகள்தான். எரிவதை நிறுத்தினால் கொதிப்பது அடங்குவது போல ரசாயன கலப்பட உணவுகளை தவிர்த்தால் பிரச்சனை சரியாகி விடுகிறது. பாருங்க எவ்வளவு யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால்தான் உடல் ஆரோக்கியம் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய உணவுகளில் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ரசாயன கலப்படம் மிகுந்துள்ளது. அதுவும் யார் தயாரிக்கிறார்கள், எங்கிருந்து வருகிறது என்று ஆதி அந்தம் கண்டுபிடிக்க முடியாத நவீன கால தயாரிப்புகள் பலவும் உடலை கெடுப்பதில் முதலிடம் வகிக்கின்றன. மோகனன் வைத்தியர் கூறும் உணவு கலப்பட குறிப்புகளை பார்க்கலாம். அவர் கூறும் எல்லா கலப்படங்களையும் பார்த்தால் உணவை பற்றிய மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டுவிடும். கடைசியில் தண்ணீர் குடிப்பது கூட பேராபத்தான விஷயமா என்ற விரக்தி மனநிலைக்கு போய்விடுவோம். அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான சில பொருட்களின் ரசாயன தன்மை குறித்து நாம் பார்க்கலாம். நம் வீட்டு சமையலறையில் உப்பு, இனிப்பிற்கு அதிகப்படியாக பயன்படுத்தும் சுவை, காரம். இதற்காக சமையலில் அதிக அளவில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும். மஞ்சள் தூளை நாம் பேச்சு வழக்கில் மஞ்சப்பொடி என்று அழைப்போம் இல்லையா? அதுதான் உண்மை என்கிறார் மோகனன் வைத்தியர். மஞ்சள் கிழங்கை உலர்த்தி அரைத்து பெறப்படுவது மஞ்சள் பொடி. ஆனால் இப்பொழுது நமக்கு கடைகளில் கிடைப்பது மஞ்சப்பொடிதான். இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? மஞ்சள் பொடிக்கும் மஞ்சப்பொடிக்கும் என்ன வித்தியாசம்? வேறொன்றும் இல்லை. மஞ்சள் பொடி மஞ்சள் கிழங்கிலிருந்தும் மஞ்சப்பொடி வெறும் நிறம் தரும் ரசாயனத்திலிருந்தும் வருகிறது. உணவுகளில் நிறம் கூட்டுவதற்காக பல்வேறு வண்ணப்பொடிகள் கடைகளில் கிடைக்கின்றன. அதில் மஞ்சள் நிறம் தரும் ரசாயன கலவையை கலந்து தயாரிக்கப்படுவதுதான் இன்று மார்க்கெட்டில் கிடைக்கும் பெரும்பாலான மஞ்சள் பொடி பாக்கெட்டுகள். இது கிழங்கில் இருந்து தயாரிக்கப்படுவதில்லை என்பதால் உணவு பொருள் அல்ல, வெறும் செயற்கை நிறம் தரும் பொருள். நிறைய வீடுகள்ல இந்த மிளகாப்பொடி, மஞ்சள் பொடிலாம் ரெடிமேடு வாங்கிடுவாங்க. இப்ப வேலைக்கு போறாங்க, இல்ல வயசானவங்க இருக்கிறாங்க, வாங்கி காய வச்சு அரைச்சி மெஷின்ல கொடுத்து இதற்கெல்லாம் டைம் இல்ல, ரெடிமேடா எல்லாமே கிடைக்குதே அப்படின்னு நினைச்சு வாங்குறாங்க. அதுவும் அதிகமா பயன்படுத்துறது இந்த மஞ்சள் பொடி தான். அப்போ அந்த மஞ்சள் பொடியே பாருங்க, வெறும் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயன பொருளா தான் இருக்கே தவிர உண்மையிலேயே அது மஞ்சள் கிழங்கிலிருந்து பெறப்படுவது அல்ல அப்படிங்கிறார். அதே போன்றதுதான் மிளகாய் பொடி. பச்சை மிளகாயை பறித்து உலர்த்தி மிளகாய் வற்றலாக்கி அந்த சிவப்பு மிளகாயை அரைத்து தரும் மிளகாய் பொடிக்கு பதிலாக அதீத காரத்தை தரும் ரசாயன பொருளையும் செயற்கை சிவப்பு நிறத்தையும் கலந்து தயாரிக்கப்படும் மிளகாய் பொடி இன்று அதிகமாக விற்பனை ஆகிறது. இப்ப கடையில போனா கூட ஒரு மிளகாய் தூள் வாங்கணும் அப்படின்னா நல்ல டார்க் கலரா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. பயன்படுத்தும் பொழுது நல்ல காரமா இருக்கா அப்படின்னு பார்த்துதான் அந்த பிராண்ட யூஸ் பண்றாங்க. ஆனா அதிக காரம் தரத்துக்கும் ரசாயன பொருள், செயற்கை சிவப்பு நிறம் கலந்து தரக்கூடிய அந்த மாதிரி மிளகாய் பொடி தான் இன்று அதிகமா விற்பனை ஆகுது. மிளகாய் பொடியில் நல்ல தயாரிப்பை கண்டுபிடிக்கும் டெக்னிக்காக அதன் நிறமும் காரமும் சொல்லப்படுகிறது. இது இரண்டையுமே கச்சிதமாக செயற்கை ரசாயனங்களால் கொண்டு வர முடிகிறது. நம் கிச்சனில் பயன்படுத்தும் சின்ன சின்ன பொருட்களில் துவங்கி அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்திலும் ரசாயன கலப்படத்தின் கைகள் நீள்கின்றன. உங்களுக்கு தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் பழக்கம் இருக்கிறதா?
உங்கள் வீட்டு சமையலில் தேங்காய் எண்ணெய் அதிகம் பயன்படுத்துகிறீர்களா? அதில் கலக்கப்படும் ரசாயன பொருட்கள் குறித்தும் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நம்ம மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி அதிர்ச்சியில இருந்தே வெளியில வரல. அதுக்குள்ள தேங்காய் எண்ணெய் பத்தி சொல்ல போறாரு. மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்து லாரி லாரியாய் ஒரு ரசாயன திரவம் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விற்கப்படுகிறது. இந்த விற்பனை தனியார் பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்து மட்டுமல்ல, அரசு பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்தும் தான் நடக்கிறது. அந்த ரசாயன திரவத்தை வைத்து தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனங்கள் என்ன செய்கின்றன? பெட்ரோலிய நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்து ஒரு ரசாயன திரவம் லாரி லாரியா போகுதாம். எங்க போகுது? தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விற்கப்படுது. சரி, இந்த மாதிரி விற்கிறவங்க தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல, அரசு பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்தும் கூட தேங்காய் எண்ணெய் ஃபேக்டரிக்கு ஒரு திரவம் போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். பாரம்பரியமாக தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிக்கப்படுகிறது? கொப்பரை தேங்காயை உலர்த்தி செக்கில் அரைத்து பிழிந்து எடுக்கப்படுவதுதான் தேங்காய் எண்ணெய் என நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேங்காய் விற்கும் விலையில் தோப்புகளில் இருந்து அதை வாங்கி லாரியில் எடுத்து வந்து அரைத்து எண்ணெய் எடுத்து மார்க்கெட்டில் விற்கும் பொழுது விலை பன்மடங்கு உயர்ந்து விடுகிறது. போட்டி நிறுவனங்கள் ஒரு புறம், தொலைக்காட்சி விளம்பரங்களுக்கான செலவு ஒரு புறம் என்று முதலீடு மிகவும் அதிகரித்து விடுகிறது. இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி தேங்காய் எண்ணெயில் விலையை உயர்த்தினால் நாம் என்ன வாங்கவா செய்வோம்? விலை மலிவாக கிடைக்கும் இன்னொரு நிறுவன தயாரிப்புக்கு போய்விடுவோம் இல்லையா? அதனால்தான் நம்முடைய தேங்காய் எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு வேலையை செய்தன. மூலப்பொருளான தேங்காயின் விலையாலும் அதன் போக்குவரத்து செலவுகளாலும் தான் எண்ணெயின் விலை உயருகிறது. எனவே தேங்காய் எண்ணெயில் தேங்காயின் அளவை குறைத்து விடுவதுதான் அந்த திட்டம். தேங்காயினால தானே தேங்காய் எண்ணெய் விலை அதிகமாக இருக்கு. தேங்காயோட அளவை குறைச்சிட்டா, தேங்காயை குறைத்தால் எண்ணெய் தண்ணீர் போன்றும் மனம் குறைவாகவும் இருக்கும் அல்லவா? அதற்குத்தான் லாரி லாரியாய் வாங்கும் ரசாயன திரவம் இருக்கிறதே. அதாவது பெட்ரோலிய நிறுவனங்களில் இருந்து லாரி லாரியா தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் ஃபேக்டரிக்கு போகுது இல்ல, அந்த திரவத்தோட பெயர் லிக்விட் பாரஃபைன். பெட்ரோலிய பொருட்களின் சுத்திகரிப்பின் போது மிஞ்சும் கடைசி கழிவு. அப்ப அந்த சுத்திகரிக்கும் பொழுது கடைசியா ஒரு கழிவு வரும். அந்த கழிவை ப்ளீச்சிங் கெமிக்கல்களை கொண்டு நிறமற்றதாகவும் மணமற்றதாகவும் மாற்றி விடுகின்றனர். இப்பொழுது எண்ணெய் தயார். பெயர் வைக்கப்படாத எண்ணெய். பிசுபிசுப்பு தன்மையுள்ள எண்ணெய் மாதிரியான இந்த திரவத்தில் தேங்காய் எண்ணெயின் செயற்கை மணம் கலந்தால் அது தேங்காய் எண்ணெய். இப்படி செயற்கை மணம் கலந்து கடலை எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ வேண்டுமானால் கூட தயாரித்து கொள்ளலாம். தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்ல, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் தயாரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கிற அந்த கடைசி கழிவு, அதை கொஞ்சம் ப்ளீச்சிங் கெமிக்கல் எல்லாம் போட்டு அது கலரை நீக்கிடுறாங்க, மனதை நீக்கிடுறாங்க. அப்ப அது பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், எண்ணெய் போல ஒரு திரவமா இருக்கும். அந்த ஒரு நிறமும் மணமும் மற்ற திரவத்துல நீங்க எந்த ஒரு எண்ணெயை கலந்தாலோ இல்ல அந்த எண்ணெயுடைய செயற்கை மணத்தை கலந்தாலோ அது அந்த எண்ணெய் போலவே நிறமும் மணமும் வந்துடும். ஆரம்பத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் கொஞ்சம் லிக்விட் பாரஃபினை எண்ணெயோடு கலந்தார்கள். லாப வெறியும் வியாபார போட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போக்கை மாற்றி இப்பொழுது லிக்விட் பாரஃபினோடு கொஞ்சம் எண்ணெயை கலக்கிறார்கள். ஆரம்பத்துல லிக்விட் பாரஃபின் கொஞ்சமா கலந்தாங்க, ஆனா ரொம்ப காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒரு தடவை திருடுறாங்க, ஒரு தடவை திருடுனா என்ன, நிறைய தடவை திருடுனா என்ன, திருட்டு தானே. அப்ப அந்த மனசாட்சி எல்லாம் போயிடும்ல. இப்ப என்ன பண்றாங்க, நிறைய லிக்விட் பாரஃபினோடு கொஞ்சமா எண்ணெயை கலக்குறாங்க. செயற்கை மணத்தோடு சேரும் லிக்விட் பாரஃபின் தேங்காய் எண்ணெயாக மாறி நம் வீட்டுக்கு வருகிறது. இந்த லிக்விட் பாரஃபினின் இன்னொரு பெயர் அமெரிக்க மண்ணெண்ணெய். நம் வீட்டு சமையல் அறைகளில் நாம் அறியாவண்ணம் அமெரிக்க மண்ணெண்ணெய் இடம் பிடித்து விட்டது. நம் உணவின் வழியாக உடலிற்குள்ளே செல்லும் மண்ணெண்ணெய் ஆரோக்கியத்தையா தரப்போகிறது?
இன்னும் சில உணவுகளின் கலப்படங்களையும் பார்க்கலாம். இப்போ எண்ணெயில இருக்கிற கலப்படத்தை பார்த்தோம், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். இப்போ அடுத்து சில கலப்படங்களை பார்க்கலாம். ஏழைகளின் உணவு என பரோட்டாவை சொல்வார்கள். நாள் முழுக்க கடினமாக உழைப்பவர்கள் பலரும் இரவானதும் செல்வது ரோட்டோர பரோட்டா கடைக்குதான். 2 பரோட்டாவை பிய்த்து போட்டு குருமா ஊற்றி குடைத்து சாப்பிட்டால் பில் குறைவாக வரும், ஆனால் வயிறு நிறைந்து விடும். நிறைய நம்ம பார்ப்போம், அந்த ரோட்டோரத்துல நிறைய இந்த வண்டி ஓட்டுறவங்க ஒரு சாதாரண எளிய ஏழை மக்கள் தான் இருப்பாங்க. ஏன் அங்க அவங்க சாப்பிடுறாங்கன்னா, பைசா கம்மியா செலவாகும் ஆனா வயிறு ஃபுல்லா நிறையும் அப்படின்னு சாப்பிடுறாங்க. ஆனா வயிற்றுக்கு அது எவ்வளவு கெடுதல்னு பாருங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்த பிறகு கூட ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. டாஸ்மாக் சென்றுவிட்டு போதையோடு வெளியே வரும் பலரின் விருப்ப உணவாகவும் இது இருக்கிறது. பாரம்பரியமாக இட்லி சாப்பிட்டு வளர்ந்தவர்களின் மண்ணில் இன்று இட்லி கடைகளை விட பரோட்டா கடைகளின் எண்ணிக்கை அதிகம். ஸோ குடும்பத்துல இருக்கிறவங்க கூட மிட் நைட்டு கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. பரோட்டா அப்படின்னா அது எல்லாரோட ஃபேவரட் உணவா இருக்கு. ஆண்களின் உணவாகவே இருந்த பரோட்டா மெல்ல மெல்ல சைவ ஹோட்டல்களுக்கும் ஊடுருவ தொடங்கிய பிறகு குழந்தைகளின் விருப்ப மெனுவில் இடம் பிடித்தது. இப்போ குழந்தைங்களை கூட அடம் பிடிச்சா அழுதா பரோட்டா வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சூடான பரோட்டாவை அடுக்கடுக்காக பீத்து சாப்பிடும் அந்த ரசனையினால் அது குழந்தைகளை ஈர்க்கிறது. வீட்டில் பரோட்டா செய்வது சிரமம் என்பதால் இப்பொழுது ரெடிமேட் பரோட்டாக்கள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு உறை நிலையில் வைத்து கிடைக்கின்றன. ஏன்னா இதெல்லாம் கெட்டு போற பொருள்ன்றதுனால ஃப்ரோசன் ஃபுட்டா கொடுக்கறாங்க. அப்படியே தோசை கல்லில் போட்டு சூடாக்கினால் போதும், மணக்க மணக்க பரோட்டா ரெடி. சற்றே உயர்தர ஹோட்டல்களில் நான், குல்ச்சா, ருமாலி ரொட்டி என்று இது வேறு வேறு வடிவங்கள் எடுத்திருக்கிறது. ஆனால் எந்த வடிவத்திலும் பரோட்டா தவிர்க்கப்பட வேண்டிய உணவு. பரோட்டா மட்டும் இல்ல, நான், குல்ச்சா, ருமாலி ரொட்டி இது போல இது பல வடிவங்கள்ல கிடைக்குது. எந்த வடிவத்திலும் பரோட்டா தவிர்க்கப்பட வேண்டிய உணவு என்கிற பிரச்சாரம் சமீப காலமாக சூடு பிடித்திருக்கிறது. கேரளாவில் பரோட்டா எதிர்ப்பு இயக்கம் என்றே ஆரம்பித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களை பார்த்து தமிழகத்தின் பல நகரங்களிலும் அமைப்புகள் உருவாக தொடங்கி இருக்கின்றன. பரோட்டா பற்றி பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் சொல்லப்படும் விஷயங்களில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது? வாருங்கள், பரோட்டாவின் சிக்கல்களை பார்த்து விடுவோம். கோதுமையில் இருந்து அதன் சத்து பகுதியான தோல் நீக்கப்பட்டு எஞ்சியுள்ள கழிவு பொருட்களால் மஞ்சள் நிற மைதா மாவு தயாராகிறது. இது நீண்ட காலமாக பசைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. சோ ஆரம்பத்துல கோதுமையில இருக்கக்கூடிய அதோடைய சத்து பகுதியான தோலை நீக்கிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது மஞ்சள் நிற மைதா மாவு. அத போஸ்டர் ஒட்டுறதுக்காக ஒரு பசை மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 1930களில் தான் பரோட்டா தயாரிக்க பயன்படும் மைதா மாவு அமெரிக்காவில் இருந்து அறிமுகமானது. அங்கு மைதாவின் பெயர் பேஸ்ட்ரி பவுடர், அதாவது பசை மாவு. சோ அங்க முதல்ல பேஸ்ட்ரி பவுடர் அப்படிதான் பேர் வச்சாங்க. 2ஆம் உலக போரின் போது ஏற்பட்ட கோதுமை தட்டுப்பாட்டால் மைதா மாவு உலகம் முழுவதும் பரவ துவங்கியது. ஒட்டும் பயன்பாட்டில் இருந்து மெல்ல மெல்ல உணவுப் பொருளாக மாறிய மைதா சில ரசாயன சுத்திகரிப்புகளுக்கு பிறகு அழகான பொருளாக, பார்ப்போரை ஈர்க்கும் விதத்தில் பளிச்சென வெள்ளையானது. மைதாவில் இருக்கும் மஞ்சள் நிறத்தை நீக்குவதற்காக ப்ளீச்சிங் கெமிக்கலை பயன்படுத்துகிறார்கள். நாகரிகமான வார்த்தைகளில் சொன்னால் அதன் பெயர் ப்ளீச்சிங் கெமிக்கல். புரிகிற மாதிரி சொல்வதானால் பினாயில். பினாயில் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த பொருளை பயன்படுத்தி நாம் கழிவறைகளை சுத்தம் செய்கிறோமோ அதில் உள்ள ரசாயன பொருளோடு சேர்ந்ததுதான் எல்லா வெளுப்பான்களும். பளிச்சு வெள்ளையோடு எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் அது இந்த ப்ளீச்சிங் கெமிக்கலின் உதவியோடு வெளுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இப்படி மைதாவை வெள்ளையாக்குவதற்காக பென்சாயில் பெராக்சைடு என்ற ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பென்சாயில் பெராக்சைடு பயன்படுத்தப்படும் மைதா போன்ற உணவுப் பொருட்களை பிரிட்டன் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளும் சீனாவும் தடை செய்துள்ளன. பாருங்க, மைதாவை வெள்ளையாக்குறதுக்காக யூஸ் பண்ற அந்த பென்சாயில் பெராக்சைடு என்ற ரசாயனத்தை
அது யூஸ் பண்ற எல்லா உணவுப் பொருட்களையும் பிரிட்டன் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள், சைனா எல்லாமே பேன் பண்ணியிருக்கு. ரசாயன மருந்துகள் அதனுடைய பக்க விளைவு காரணமாக தடை செய்யப்படுவது வழக்கம்தான். ஆனால் ஒரு உணவுப் பொருள் அதன் விளைவுகள் காரணமாக தடை செய்யப்படுகிறது என்றால் அதனுடைய பாதிப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். மைதாவில் இது மட்டுமே பிரச்சனை அல்ல. இதைவிட மிக முக்கியமான விஷயம், மைதா மாவை மிருதுவானதாக மாற்ற பயன்படுத்தும் இன்னொரு ரசாயனம்தான். கோதுமை கெட்டியான மாவாக இருக்கிறது. அதிலிருந்து தயாரிக்கப்படும் மைதா எப்படி மென்மையாக இருக்கிறது? கோதுமை ஹார்டா இருக்கு, ஆனா அதுல இருந்து மைதா எடுக்கப்படுதுன்னா அது மட்டும் எப்படி சாஃப்டா இருக்கு? நமக்கு கோதுமை ரொட்டியை விட மைதாவால் தயாரிக்கப்படும் நான், பரோட்டா போன்ற பொருட்கள் பிடித்து போனதற்கு அதன் மென்மைதான் காரணம். கெட்டியாக இருக்கும் மைதாவை மென்மையானதாக மாற்ற அலெக்சான் என்ற ரசாயனம் பயன்படுகிறது. அலாக்சான் எங்கு பயன்படுகிறது தெரியுமா? மருந்துகளை பரிசோதனை செய்யும் ஆய்வுக்கூடங்களில். அதை வைத்து அங்கு என்ன செய்கிறார்கள்? நல்லா கவனிங்க. ஆங்கில மருத்துவத்தில் ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டுமானால் விலங்குகளுக்கு அந்த நோயை வரவழைத்து பின்பு மருந்து கொடுத்து பரிசோதிப்பார்கள். வலிக்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எலி, முயல் போன்ற விலங்குகளை காயப்படுத்தி அல்லது வலியை வரவழைத்து அதற்கு பிறகு மருந்துகளை கொடுத்து சோதனை செய்வார்கள். இந்த ஆய்வு கூடங்களில் எலிகளுக்கு சர்க்கரை நோயை வரவழைப்பதற்காக ஒரு ரசாயனத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த ரசாயனம் எலிகளின் கணையத்தில் உள்ள இன்சுலின் சுரக்கும் செல்களை அழித்து விடுகிறது. இன்சுலின் சுரப்பு படிப்படியாக குறைந்து எலிகள் டயாபெட்டிக் எலிகளாக மாறுகின்றன. இவ்வாறு அவற்றுக்கு நோயை வரவழைத்துவிட்டு சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆய்வு செய்யப்படுகிறது. சோ மனிதர்களுக்கு ஏதாவது நோய் வந்தா மருந்து கண்டுபிடிக்கணும். அத முதல்ல விலங்குகள் கிட்டதான் நம்ம பரிசோதனை செய்து பார்க்க முடியும். ஆனா விலங்குகளுக்கு அந்த நோய் இருக்கணுமே. அந்த நோய் இருந்தாதானே இந்த மருந்தை வச்சு ரிசர்ச் பண்ண முடியும். சோ முதல்ல நோயை வரவழைக்கணும் இல்லையா? சோ அதற்காக என்ன பண்றாங்க, ஒரு ரசாயனத்தை எலிகளுக்கு கொடுப்பாங்க. அது கொடுத்த உடனே எலிகளோட பான்கிரியாஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த கணையத்துல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கும் செல்கள் அழிஞ்சிடும். இப்போ இன்சுலின் படிப்படியா சுரக்கிறத நிறுத்தின உடனே எலிகள் இப்போ டயபெட்டிக் எலிகளா மாறிடும். இப்படி அந்த எலிக்கு நோயை வரவழைக்கிறாங்க. இப்போ அந்த எலி ரெடியா இருக்குது. இப்ப சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆய்வு தொடங்கப்படுகிறது. சர்க்கரை நோயை எலிகளுக்கு வரவழைக்கும் ரசாயனத்தின் பெயர்தான் அலாக்சான். நாம் இதே பொருளை பயன்படுத்தி மைதா மாவை மென்மையாக்குகிறோம். அலோக்சானின் ரசாயன பாதிப்புகளோடு தயாராகும் மைதா ஏற்கனவே அதில் கலந்துள்ள பென்சாயில் பெராக்சைடு நஞ்சோடு இணைந்து நம் உடலை பதம் பார்க்கிறது. ஏற்கனவே மைதால பென்சாயில் பெராக்சைடு இருக்கு, அது கூடவே இந்த அலாக்சானோ கலந்துடுறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம உடலை பதம் பார்க்குது. மைதா அறிமுகமான காலத்திலிருந்து இப்பொழுது வரை நாள்தோறும் உயர்ந்து கொண்டிருக்கும் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையில் இதன் பங்கு மகத்தானது. சோ மைதா இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகமாச்சு. பல நோய்களுக்கான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. புதுசு புதுசா நோய் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நோய் ஏன் புதுசு புதுசா வருது, நம்ம வாழ்க்கை முறை, உணவு முறையில என்ன மாற்றம் வந்தது அப்படி யோசிக்கவே இல்லை. பல நோய்களுக்கான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. அவற்றில் ஒன்றுதான் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் கூட ஏன் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது ஆங்கில மருத்துவத்துக்கு தெரியாது. உடலில் இன்சுலின் சுரக்கவில்லை அல்லது குறைவாக சுரக்கிறது என்பது சர்க்கரை நோய்க்கு காரணம் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த இன்சுலின் ஏன் குறைந்து போகிறது, இது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களில், தினசரி உணவுகளில் கலந்துள்ள ரசாயனங்களை, நோய் காரணிகளை நாம் ஆய்விற்கு உட்படுத்தாமல் எந்த ஆராய்ச்சியும் நிறைவு பெற போவதில்லை. சோ ஒரு நோய் ஏன் வருதுன்னு ரிசர்ச் பண்றாங்க. அப்போ கண்டிப்பா நம்ம அன்றாடம் நம்முடைய பழக்க வழக்கம் என்ன இருக்கு, தினசரி நாம சாப்பிடுற உணவுகளில் என்ன ரசாயனங்கள் இருக்கு, இதையெல்லாம் ரிசர்ச்ல கொண்டு வராம நோய் ஏன் வருது அப்படிங்கிற ரிசர்ச் கம்ப்ளீட் ஆக போறது இல்லை அப்படிங்கிறார். இவ்வளவு பிரச்சனை உள்ள மைதா மாவை நாம் அப்படியே பரோட்டா ஆக்கி சாப்பிட்டு விடுவதில்லை. நாம் ஏற்கனவே பார்த்த உடல் நலத்தை கெடுக்கும்
ரீஃபைண்ட் ஆயிலோடு சேர்த்து தயாரிக்கிறோம். இப்படி நச்சு ரசாயனங்களின் கூட்டணியை ஏற்படுத்துகிறோம். சோ நாம சாப்பிடுற ஒரு உணவுல பல நச்சு கலந்த ரசாயனங்கள் கூட்டணியாக இருக்கு. நம் உடலில் ஆரோக்கியம் ஆப்சென்ட் ஆவதற்கு இதைவிட வேறு காரணங்கள் தேவையா என்ன? சோ இப்படி பகுதி 20 முடியுது. இன்னைக்கே நமக்கு ரொம்ப ஹெவி டோஸ் ஆயிடுச்சு. அதனால பகுதி 21க்கு நாளைக்கு போகலாம். இது வரைக்கும் சொன்னதையே முதல்ல நம்ம ஜீரணம் பண்ணணும் இல்லையா? ஓகே, நீங்க உங்களோட ஷேரிங் ஏதாவது இருந்தா பண்ணலாம்ப்பா. சார் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. சொன்ன மாதிரி ரிஃபைண்ட் ஆயில் பெட்ரோலியம் இதில் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கிறது தான். இப்போ இந்த அலர்ஜிக்கெல்லாம் போனப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து முக்கியமாக சொல்றதே அதான் சொன்னாங்க. இது வந்து பயன்படுத்தாதீங்க, செக்கில் உள்ளதை பயன்படுத்துங்கன்னு. எல்லாத்துலேயும் வந்து பெட்ரோலியத்தோட கழிவுன்றாங்க. இன்னைக்கு நீங்கள் சொன்னபோது இன்னும் கொஞ்சம் அது விளக்கமாக தெரியுது, என்ன பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம். நான் கூட அந்த உடலை மருத்துவரோட அந்த இது எடுக்கும் பொழுது நம்ம உடலுக்கு நோய் வரத அந்த காரணிகளை கண்டுபிடிக்காம நேரடியா சிகிச்சை பண்ணணும், உடனே சரியாயிடும் அப்படின்னே எல்லாருடைய மைண்ட் செட் இருக்கு. அது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல குறிப்பா ஆயில் பத்தி பேசினேன். ஆனா இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா போனாதான் தெரியும் அப்படிங்கறதுனாலதான் இதை வந்து தனியா எடுத்தேன். அங்க எடுத்திருந்தா ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ள போக வேண்டியதா இருந்திருக்கும். அப்ப நம்ம எடுத்த டாபிக் குள்ள நம்ம போயிட்டு அதை முடிவு பண்ணியிருக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் டீட்டெயில்டா இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போகாம நம்ம மேலோட்டமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த கரையை கடக்க முடியாது. சொல்லுங்க. மைதாவும் கோதுமையிலேருந்து எடுத்தது, அது ப்ளீச் பண்ணி தான் அது இது உடம்புக்கு கெடுதல்னு பரவலாக தெரியுது. ஆனாலும் எல்லாருமே இன்னைக்கு வந்து அதுக்கு அடிமையாக ஆகிட்டு அதை விடுறதுக்கு உள்ள இதில் யாருமே கிடையாது. இப்போ ரவா கூட மைதா, அது கூட வந்து ஒயிட் ரவா வந்து கூட அதுவும் அப்படிதானே சிஸ்டர்? வெள்ளை ரவான்றது கூட அது ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு இருந்தா அதை வாங்கக்கூடாது. ரவா வந்து மைதா அளவுக்கு மோசம் இல்லை. ஏன்னா வந்து மைதால வந்து இன்னும் நிறைய கலந்து அந்த மாதிரி பண்றாங்க. மைதாவை விட ரவை பெட்டரு. அதுலயும் ரொம்ப ஒயிட்டா இருக்க ரவையை வாங்கக்கூடாது. இந்த பரோட்டாவில் சிஸ்டர் பார்க்க போனால் இந்த ரீஃபைண்ட் ஆயில் இல்லாமல் அதில் செய்ய முடியாது. அதில் ஊறணும் அது பார்க்க போனால். அப்போ அதில் ஃபுல்லாக அந்த இது ஏற்கனவே அந்த மைதாவும் ரசாயனம், அந்த இதுவும் ரசாயனம், அதில் சுகர் போடுவாங்க, அதுவும் ரசாயனம். ஆக மொத்தம் எல்லாமே அதில் போடுறது எல்லாமே ரசாயனத்தோட கலவைகள் தான் மொத்தமாக அந்த பரோட்டாவாக இருக்கும். கோதுமை மாவு கேக்கு கூட செய்யறாங்க சிஸ்டர். கோதுமை மாவுல கேக் செய்யறாங்க. ஆனா அது கூட என்ன கலக்குறாங்க? அது சாஃப்ட்னஸ்க்காக ரீஃபைண்ட் ஆயில் சிஸ்டர். ஏன்னா வெண்ணெய் சேர்க்கிற அளவுக்கு பத்தாது, அதனால வெண்ணெய் யாரும் அதிகமா சேர்க்கறது இல்ல. இல்ல, இது வெண்ணெய் பாலோட கலப்படம்ங்கிறது வேறையா இருக்கே. அது இன்னொரு சாப்டர் ஆச்சே. பாலோட கலப்படம் இப்போ நீங்க தெரியாது, கிராமத்துல இருக்கீங்க, பசு கிட்ட இருந்து நேரடியா பாலை வாங்குறீங்க, அதுல வந்து தண்ணி தான் கலக்குறாங்களே தவிர வேற எதுவும் கலக்கலன்னா அது வேற விஷயம். ஆனா மெஜாரிட்டி பேரு பாக்கெட் பால் தான் இல்லையா? அப்போ அந்த பாலே இன்னும் பயங்கர செயற்கையான முறையில பாலை தயாரிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதாங்க? எண்ணெயில கலப்படம், பால்ல கலப்படம். இப்போ பாபா சொல்றது கரெக்ட் தானே? 2 ரொட்டி தால் போதாதா உனக்கு? இச்சைகள் வைக்க. அதனாலதான் பாபா உடனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம பிகேஸ்னா கூட வெளியில சாப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இறுக்கமா இருக்கிறோம். வெளியில சாப்பிடல சரி, ஆனா என்ன சாப்பிடுறீங்க அதுல இருக்குல்ல விஷயம். அப்ப அதெல்லாம் இங்க என்ன எண்ணெய், பால், மைதா எல்லாம் கலக்குது இல்ல. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா ஒரு கேள்வி வருது இல்ல, நோய் வருது, ஏன் வருதுங்கிறது பதில் கிடைக்குது, அவ்வளவுதான். ஆனா பாபா என்ன பண்றாரு? கர்மத்தின் விளைவுதாங்கிற. உடனே நம்ம என்ன பண்றோம்? ஒரு 4-5 ஜென்மம் முன்னாடி பண்ணதெல்லாம் இப்ப வருது, 63 ஜென்மமா பண்ணது இப்ப வருதுன்னு நினைக்கிறோம். 63 ஜென்மத்துல பண்ணது வருதா இல்லையே? இந்த ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலுக்குள்ள போறது. மஞ்சத்தூள் டெய்லி யூஸ் பண்றோம் சமையலுக்கு. மஞ்சத்தூள்லயும் கெமிக்கல் கலக்குறாங்க. அது மைதா மாவை விட இது இன்னும் அதிகம். ஆமா, ரெடிமேடா வாங்குற மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே செயற்கையா இருக்கு. நிறைய கலப்படங்கள் இருக்கு. அட்ராக்ட் பண்றதுக்காக. நம்ம டல்லா இருக்கிற மிளகாய் தூளை வாங்க மாட்டோம்ல.
சோ அதுல என்ன இருக்கு, எப்பவுமே அது கவர்ச்சியா இருக்குனாலே அதுல கொஞ்சம் டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். இல்ல அந்த மாதிரி விக்கிற மிளகாய் தூள்லயே கூட கலர் அட்ராக்ட் பண்றதுக்கு ரசாயனங்களை கலக்குறாங்க. அந்த இப்போ நம்ம ரசாயனம் காரங்கிறீங்க, அதுதான் எனக்கு ஷாக் ஆச்சு. அந்த ஆமா ரசாயனமே நமக்கு வந்து உரப்ப கொடுக்கறது என்னன்னு. ஆமா அது புதிய ஆமா. விஷயமா இருக்கு. ஆ. நம்ம என்ன மிளகாய் தூள்ல மட்டும்தான் காரம்ங்கிறோம், ஆனா காரத்துக்கே ஒரு ரசாயனம் இருக்கும். அதுவே பயமா இருக்கு. மிளகா பொடி போடாம இனிமே சமையல் பண்ணணும் பார்த்து பார்த்து. இல்ல நான்லாம் வந்து மிளகாய் வாங்கி வானலியில கொஞ்சம் லேசா வறுத்துட்டு அப்படியே அரைச்சி வாங்கிக்கிறதா. அப்ப நமக்கு வந்து இது கண்டிப்பா ஆம், ரசாயனம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் முடியுமோ இது இந்த எதற்கு இந்த விழிப்புணர்வுனா, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், அதை செய்யணுங்கிறதுக்காக தான். அது அரைக்கிறதுக்கே இப்பெல்லாம் மிஷின் கூட குட்டி குட்டி மிஷினே வருதுங்க இந்த சிஸ்டர். பேக்கெட் வந்ததுனால தான் கஷ்டம் நமக்கு. எல்லாம் பேக்கெட்டா வாங்கிடுறோம்ல. அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது. மேல மாத்திரம் லேபிள் ஒட்டிடுறாங்க. இப்போ வந்து வெளிநாடு, அதுக்கப்புறம் நான் வட இந்தியால கூட இருந்திருக்கேன். இந்த அரைக்கிற மிஷின் எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து எங்க வேணாலும் ஈஸியா கிடைச்சிடலாம். நம்ம இருக்கிற ஏரியால ஒரு மாவு மிஷின் இருக்கும். பட் இன்னும் இந்த நகரங்கள்லாம் போகும்பொழுது, நார்த் இந்தியா எஸ்பெஷலி நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகும்பொழுது அங்க இருக்காது. அப்ப வேணா இந்த அரைக்கிற மிஷினை வாங்கிக்கலாம் சின்னதா. ஆனா சிஸ்டம் பொதுவுல நாங்க இனி பழைய காலம் மாதிரி அந்த கோதுமைய காய வச்சு அரைச்சு அப்படி பாவனையில வந்தாதான் சரி. சிஸ்டர் சொன்ன மாதிரி நாங்க எல்லாமே பேக்கெட்ல வேண்டுறோம். என்ன அப்படி நல்ல சுகம் எங்களுக்கு ஸ்டோர் பண்ணவும் சுகம் உண்டு. அது எவ்வளவு கெடுதல்ன்றது இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லத்தான் அதை யோசிச்சு பார்க்கல. நாங்கள் எவ்வளவு அந்த வெள்ளையா துப்புரவா இருக்குன்னு நாங்க பாவிக்கிறோம். இந்த உப்பெல்லாம் முந்தி பிசு பிசுக்கு கையில தொட்டா, அப்ப அது இப்ப நல்ல இதா இருக்குன்னு பொலிஷா இருக்குன்ற மாதிரி அது அவ்வளவு எங்களுக்கு உடம்பு கூடாதுண்டேக்க உண்மையா ஆச்சரியமா இருக்குன்னு சிஸ்டர். ஆமா ஆமா கோதுமை கூட முடிஞ்சா வாங்கி அரைச்சுக்கிறது தான் நல்லது. ஓகே, இன்னைக்கு நம்ம சில ஐட்டம்ஸ் தான் பார்த்தோம், அதுவே பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ ஒரே நேரத்துல ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டாம். நெகட்டிவான விஷயங்கள்னா நம்ம எப்படி இதை பார்க்கணும்னா, எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி ஒரு மாற்று முறை எடுக்கிறது, அப்படி யோசிச்சு உடம்ப காப்பாத்திக்கணும். ரொம்ப சுவைக்கு அடிமையாகாம கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பேலன்ஸ்டா கொண்டு போகணும். ஓகேவா? சரி, இன்னும் நிறைய இருக்கு. இனிமே வரப்போறதெல்லாம் அப்படிதான் இருக்க போகுது. ஒரு ஒரு உணவு பொருள்லயும் என்னென்ன இருக்கு அப்படின்னு இருக்கும். அதுல சிலது நம்ம பயன்படுத்துறதா இருக்கும், சிலது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க. சோ நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் யாருக்காவது எந்த பிரச்சனை வந்தாலும் ஆச்சரியப்படாதீங்கன்னு பாரு பாபா கூட. எல்லாம் கரெக்டா தான் நடக்குது. அடுத்தது வந்து பிராய்லர் சிக்கன் பத்தி சொல்லுவாங்க. நம்ம பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுருவோம். ஆனா யாருக்காவது ஏதாவது நோய் வந்தா நம்ம ஞானம் எல்லாத்தையும் மறந்துடும். ஐயோ அவங்களுக்கா இப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியத்துக்கு போயிடுறோம், வருத்தத்துக்கு போயிடுறோம். அப்ப ஏதோ அநியாயம் நடந்த மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பகுதியை நம்ம கேட்கணும். ஓகேவா? சரி, வேற யாருக்கும் எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னா நான் கிளாஸ் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சார்.